கடன் அன்பை முறிக்கும் என்பார்கள். அது பெற்ற மகளை தாயாரை கொலை செய்யும் அளவிற்கு கொண்டு சென்றுவிடும் என்பதை காட்டும் விதமாக ஒரு அதிர்ச்சி சம்பவம் கள்ளக்குறிச்சியில் அரங்கேறி இருக்கிறது. கருணையின் வடிவிலான தாயே கடன் பிரச்சனையில் மகளை கொன்ற சம்பவம் குறித்து தற்போது பார்க்கலாம். ஏழு வயது சிறுமியான இவரை பெற்ற தாயே கிணற்றில் வீசி கொலை செய்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகேதான் இந்த விபரீத சம்பவம் நடந்துள்ளது. இங்குள்ள பூட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பிரகாஷ், சத்யா தம்பதி. லாரி ஓட்டுநரான பிரகாஷுக்கு 13 வயதில் மகன், 10 மற்றும் 7 வயதுகளில் 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இதில் 7 வயது சிறுமி அதிசயா அங்குள்ள பள்ளி ஒன்றில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த அதிசயா காணாமல் போயிருக்கிறார். மகளை பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காததால் சங்கராபுரம் போலீசில் பிரகாஷ் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் முதற்கட்டமாக அந்த பகுதியில் இருந்த சிசிடிவிக்களை ஆய்வு செய்தபோது காணாமல் போன அன்று சிறுமி அதிசயா தனது தாயார் சத்யாவுடன் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதனால் சந்தேகத்தின் பேரில் போலீசார் சத்யாவை பிடித்து விசாரணை நடத்திய போது கடன் பிரச்சனை காரணமாக மகளை கொலை செய்ததாக தெரிவித்துள்ளார் அவர். தனது கணவரிடம் மன்னிப்பு கேட்டு தான் அதிசயாவை அருகிலுள்ள விவசாய கிணற்றில் தள்ளி கொலை செய்ததாக குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். சத்யா பூட்டை கிராமத்தில் உள்ள பல்வேறு நபர்களிடமிருந்தும் கடன் தொகையாக சுமார் 5 லட்சம் வரை பெற்றுள்ளார். கடன் கொடுத்தவர்கள் நெருக்க அமாவாசை அன்று பணத்தை திருப்பித் தருவதாக கூறியுள்ளார். ஆனால் பணத்தை திருப்பித் தர எந்தவித வருமானமும் இல்லாததால் செய்வதறியாது திகைத்தவர் தனது மகளை கொலை செய்துவிட்டால் துக்க நிகழ்வு நடந்த வீட்டில் கடன்காரர்கள் வந்து பணம் கேட்க மாட்டார்கள் என எண்ணி அருகே உள்ள விவசாய கிணற்றுக்கு தனது மகளை அழைத்துச் சென்று தள்ளி கொலை செய்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனை கேட்ட அதிர்ந்த போலீசார் பின்னர் கொலை வழக்கு பதிவு செய்து சத்யாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடன் தொல்லையால் தாயே மகளை கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.